பாலக்கோட்டில் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புகை மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தவ்ஹீத் ஜமாத் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் சார்பில் புகை மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் மாபெரும் பேரணி மாவட்ட செயலாளர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் பாபு, மாவட்ட துணை செயலாளர் சமியுல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் யூசுப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் தொடர் போதை பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்றைய இளைஞர்கள் கையில் பேனா எடுப்பதை விடுத்து சிகரெட்டை பிடிக்கும் நிலையில் உள்ளதாகவும், பள்ளி கல்லூரி மாணவர்கள் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, மது போதைக்கு அடிமையாகக்கூடாது, இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் விதமாக இன்றைய காலகட்டத்தில் போதை வஸ்துக்களில் இருந்து வருங்கால இளைஞர்களை காப்பாற்றும் விதமாக இப்பேரணி நடைபெற்றது. இப்பேரணியானது ஸ்தூபி மைதானம் முதல் காவல் நிலையம், 4 ரோடு, புறவழிச்சாலை, எம்ஜி ரோடு, பேருந்து நிலையம் வழியாக பேரணியாக சென்று போதைக்கு எதிரான பதாகை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர் ஷிஹாபுதீன், செயலாளர் அஸ்மத், பொருளாளர் அமீர்ஜான், ரஃபீக், சுலைமான் மற்றும் முஸ்லிம் பெண்கள், ஆண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.